வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் தான் தாம் என்னும் சொற்களை எங்கே பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்தும் இடங்கள் பற்றி பார்க்க போகிறோம். தான் தாம் என்னும் சொற்கள். தான் என்பது ஒருமையை குறிக்கும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பாபு தான் முதல் மாணவனாக வர எண்ணி கடுமையாக படித்தான். தான் தான் முதல் மாணவனாக வரணும், தான் ஒருவன் தான் அந்த வகுப்புலேயே முதல் மாணவனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கடுமையாக படித்தான். இனியன் தன்னால் ஆன உதவிகளை பிறருக்கு செய்தான். இனியன் ஒருவன், அவனால் ஆன உதவிகளை அப்போ தன்னால் போடணும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்ததா தாம் என்பது பன்மையை குறிக்கும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இந்த இடத்துல தலைவர் ஒருவர் தானே, தனது தானே வரணும்னு கேட்டிங்கன்னா தலைவர் என்பது மரியாதைக்குரியவர். அதனால் இங்கே தமது அப்படின்னு போடுறோம். இது ஒரு மரியாதை பன்மைக்காக போடக்கூடியது. அடுத்தது பாருங்க. மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் என்பது பன்மை, நிறைய மாடுகள். அதனால் இங்கே தனது போடக்கூடாது. அப்போ தனது போடும்போது இந்த இடத்துல மாடு தனது தலையை ஆட்டியதுன்னு வரணும். அடுத்தது பாருங்க. வீரர்கள் தம்மால் இயன்றவரை போராடி நாட்டை பகைவர்களிடமிருந்து மீட்டனர். அப்போ வீரர்கள் அதிகப்படியானவர்கள், அதனால் பன்மை சொல் போடணும், தம்மால் அப்படின்னு போடணும். அடுத்ததா பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். சிறுவன் தனது கையில் பொம்மைகளை வைத்திருந்தான். சிறுவன் ஒருமையை குறிக்குது, அதனால் இந்த இடத்துல தனது போடுறோம். இதை பன்மையாக மாற்றும்போது சிறுவர்கள் தமது கையில் பொம்மைகளை வைத்திருந்தனர் அப்படின்னு மாற்றணும். அடுத்தது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். இங்கே ஒருவர் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அம்பேத்கர் பெரிய தலைவர் என்பதனால் மரியாதை பன்மையாக தமது என்ற சொல்ல பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க. உயர்ந்தோர் மரியாதை பன்மை, அதனால் தம்மை, தாமே அதிகப்படியானவர்கள் பன்மை சொல், புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்தது இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். எனக்கு என்பது ஒருமையாக இருந்தாலும் இவை என்பது ஒரு பன்மை சொல், நூல்கள் என்பது பன்மை சொல். அப்போ பன்மையில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு பன்மையில் முடியுது, அதனால் நாம் தாம் என்ற சொல்லத்தான் பயன்படுத்தணும். இங்கே எனக்கு அப்படின்னு வர்றதுனால இங்கே தான் போடக்கூடாது. அப்போ தான் போடும்போது இவை எப்படி மாற்றமடையும்னா இது தான் எனக்கு பிடித்த நூல் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல நாம் தான் பயன்படுத்தணும். இந்த வேறுபாட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் என்பது பன்மை, அதனால் தம்மால் எழுதுகிறோம். ஒருவேளை இங்கே ஒருமையாக இருந்ததுன்னா குழந்தை தன்னால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்தது அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதா? இந்த வகுப்பில் தான் தாம் பயன்படுத்தும் இடங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம்.